உங்களோடு இன்னைக்கு இடைப்பட வேண்டும் என்று விரும்புவது என்னவென்றால் எழும்பி பிரகாசி. ஏன் எழும்பி பிரகாசிக்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில என்ன குறைவுள்ளதா இருக்கிறது? இயேசு கிறிஸ்து நம்மகிட்ட விரும்புகிற காரியம் என்ன? நம்ம ஏசப்பட நிறைய காரியம் விரும்புகிறோம். நமக்கு மேன்மை வர வேண்டும் என்று விரும்புகிறோம். நமக்கு நன்மை வர வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த உலகத்தில் நம்ம மேன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். சுற்றி இருக்க ஜனங்கள் நம்மளை பார்த்து ஏசப்பா இவர்கள் இவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்காரு, இவங்க கொம்பு உயர்த்தப்பட்டிருக்கு மற்றவர்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும் என்று நம்ம இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம இயேசு கிறிஸ்துவை கேட்கிற ஒவ்வொரு காரியமும் நம்ம மேன்மைக்குள்ள நடக்கும்படியாக, உலகம் நம்மளை மதிக்கும்படியாக, உலக காரியங்கள் நமக்கு மேன்மையா இருக்கும்படியான காரியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்க ஜெபத்துல, தனியான ஜெபத்துல எதை குறித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? ஏசப்பா எப்படியாவது என் பையனை காப்பாத்துங்க, ஏசப்பா எப்படியாவது என் பிள்ளையை காப்பாத்துங்க, ஏசப்பா எப்படியாவது நான் போக்கை வருத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க, நான் என்னுடைய எஜமானுடைய கண்களை எனக்கு தயவு கிடைக்க பண்ணுங்க, நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு கொஞ்சம் ஃப்ரீனஸ் கொடுங்க, நான் வேலை செய்யற இடத்துல என்னை யாரும் நெருக்க கூடாது. இதற்காக மாத்திரமே நம்ம யாரை தேடிக்கொண்டிருக்கிறோம்? இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். இது இல்லாதவங்க யாராவது சொல்லுங்க. இப்போ இதெல்லாம நான் இயேசுவை வேற ஏதோ ஒரு காரியத்துக்காக தேடுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க. வேறு எதுக்காக நான் இயேசுவை தேடுகிறோமா? தேடுகிறவங்க சொல்லுங்க, நான் தேடுறேன்னு சொல்லுங்க. ஆனா இயேசு கிறிஸ்து விரும்புகிறது அது இல்ல. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்கள்ட்ட என்ன விரும்புறாரு? அவர் உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? அவர் உங்களை எதுக்கு உள்ளங்கையில வரைஞ்சிருக்கணும்? எதற்கு உங்களை பேர் சொல்லி அழைக்க வேண்டும்? எதற்கு உங்களை உள்ளங்கையில வரைய வேண்டும்? ஏன் உங்களை தெரிந்து கொண்டவர்களாக மாற்ற வேண்டும்? அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். ஏன் உங்களை தெரிந்து கொண்டவர்களாக மாற்றப்பட வேண்டும்? அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்னா அவருக்காக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அல்லவா? அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்னா அவருக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்காமா? இயேசு கிறிஸ்துவே, பிதாவாகிய தேவனே, உமக்காக இந்த காரியத்தை செய்திருக்கிறேன்னு யாராவது ஒருவர் என்று சொல்ல முடியுமா? நீங்க விரும்புனீங்க ஏசப்பா, இந்த காரியத்தை உங்களுக்காக செஞ்சிருக்கேன். நீங்க நேசிச்சீங்க ஏசப்பா, இந்த காரியத்தை உமக்காக நான் செஞ்சிருக்கேன். நீங்க நேசிச்ச ஒரு காரியத்துக்காக எனக்கு இல்லாதவர்கள் நான் இழந்திருக்கிறேன், எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் உமக்காக நான் இழந்திருக்கேன் என்று சொல்லி யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக மாறிக்கொண்டிருக்கிறது? இந்த நாட்களில் நம்முடைய பிரேயர் எப்படிப்பட்டதாக மாறிக்கொண்டிருக்கிறது? நம்முடைய நடக்கைகள் எப்படிப்பட்டதாக மாறிக்கொண்டிருக்கிறது? நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக மாறிக்கொண்டிருக்கிறது? பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கிறது. பரலோகத்தில் தேவனுடைய பந்தி விசாரிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாத்துக்குள்ள இருக்கிறது. எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்குள்ள சேர வேண்டிய எண்ணம் எல்லாத்துக்கும் இருக்கிறது. அந்த எண்ணம் இல்லாமல் நீங்கள் ஒருவர் கூட உட்காரவில்லை. எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க வந்து எப்படியாவது அவரை தொழுது கொண்டு அவருடைய சமூகத்தின் 4 வசனத்தை படிச்சுட்டு ஒரு 4 வசனத்தை காதுல கேட்டுட்டு ஓடி போய் அதிகாலை ஜெபம், இரவு ஜெபம், மதியத்தில் முடிஞ்சா ஒரு 2 வசனத்தை படிச்சுக்கிட்டு நீங்க பரலோகம் போய்விட வேண்டும் என்று நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, எனக்காக நீ எதை செய்தா? இந்த உலகத்துல எனக்காக நீ எதை செய்தா? நீ என்ன செய்ய வேண்டும் என்றா? எடுத்து வாசிங்க. அதே அதிகாரம் 60 வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி கர்த்தருடைய மகிமை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எழும்பாம. சொல்லுங்க, நீங்க எழும்பாம. நீ எழும்பும் வரையிலும் கிராமங்கள் பாழாய் கிடக்குமே, எழும்பிடுவாய். அப்ப நீங்க எழும்புற வரைக்கும் ஜனங்கள் எப்படித்தான் இருப்பாங்க? பாலாய் தான். இப்போ நம்முடைய தேவைக்காக இயேசுக்கிட்ட போய் நிற்கிறோம், நம்மளுடைய தேவைக்காக பிதாவாகிய தேவன்கிட்ட போய் நிற்கிறோம். அதை அவர் நிறைவேற்றுகிறார் இல்லையா? சொல்லுங்க, இயேசப்பா இதை நிறைவேற்றாமல் போனாரா? உங்களை கைவிட்டுட்டாரா? உங்களை இக்கட்டில் மாட்டி விட்டாரா? இல்லை பிரச்சனையில் கொண்டு போய் நிப்பாட்டி உங்களை கழுத்தை நெரிச்சிட்டாரா? எல்லா இடத்துலையும் உங்களை மரணத்திற்கு விளிம்பில் உன்னை பாதுகாத்தார் அல்லவோ? எவ்வளவோ அவமானத்தின் மத்தியில் நம்ம தலையை உயர்த்தினார் இல்லை? ஆனால் நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? அவர் ஒரே ஒன்று தான் கேட்குறாரு, நீ எலும்பு. நீ எலும்பிட்டா போது, உன்னை நான் மகிமையா மாத்திடுவேன். கரங்களை நன்றி செலுத்தோமா? நீ எலும்புனா போது, நீ எலும்பு வரையும் கிராமம் எப்படித்தான் இருக்கும்? பாலாதான். நீ சும்மா மைக்க பிடிச்சிட்டு எழுப்புதல் தாரும் அற்புதம் செய்யினா அது மாற்றம் வராது. அது வாயினால் அறிக்கை எடுக்கிற ஆவியானவர் சொல்றாரு, நீ எலும்பு வரையும் இந்த ஜனங்கள் பாலாய் தான் இருக்கு. நீ எழும்புற வரைக்கும் இந்த ஜனங்கள் நரகத்துல தான் இருப்பாங்க. நீ எழும்புற வரைக்கும் உன் குடும்பம் இந்த பிரச்சனையில தான் இருக்கு. நீ எழும்புற வரைக்கும் உனக்கு சுற்றி இருக்கிறவங்கள போராட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கு. நீ மாத்திரம் குடும்பத்தை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாயா? கர்த்தர் சொல்றாரு, நீ எழும்பு. உன் குடும்பத்தை மாத்திரமல்ல, இந்த தேசத்தை உன்னை கொண்டு மாற்றுவேன் கர்த்தர் சொல்றாரு. கரங்களை தட்டி நன்றி செலுத்தும் அந்த நல்ல வேளையில. நீ எலும்பு வரைக்கும் இந்த கிராமங்கள் எப்படிதான் இருக்குது? பாலாய் கிடக்கும். இந்த பக்கத்துல சொல்லு, பக்கத்துல பார்த்து சொல்லு, இவன் மனகாரம் பாலாய் கிடக்குதா? சுற்றி இருக்கவங்க பாலாய் கிடக்குறாங்களா? பக்கத்துல இருக்கவங்க கஷ்டப்படுறாங்களா? சுற்றி இருக்கவங்களை கஷ்டப்படுறாங்களா? அப்ப சொல்லு, அதற்கு காரணவாதி நீதான். உன் சுற்றி இருக்கவங்க கண்ணீர்ல இருக்கிறாங்களா? அதுக்கு காரணவாதி நீதான். உன் சுற்றி இருக்கவங்க பிரச்சனை இருக்கிறாங்களா? அதுக்கு காரணவாதி நீதான். உன் சுற்றி இருக்கவங்க ஐசியூல படுத்திருக்கிறாங்களா? இதுக்கு காரணவாதி யாரு?
நான் தான். சொல்லுங்க, நான் எலும்பு வரைக்கும் அவங்களுக்கு என்ன இல்லை? விடுதலை இல்லை. அது நமக்கு தெரிய மாட்டேங்குது பிரியமானவர்களே. ஏசப்பா ஒரே ஒரு காரியத்தை தான் கேட்கிறார். சீசர் 12 சீசர்ல பார்த்து ஒரே ஒரு காரியத்தை கேட்டாரு, எனக்காக ஜனங்களுக்குள்ள போய் சுவிசேஷத்தை அறிவிங்க. வேற எதுவுமே அவங்கள்ட்ட கேட்கல. அவங்களுக்கு எல்லாவற்றையும் ஏசப்பா கொடுத்தாரு, எல்லாவற்றையும் மேன்மைப்படுத்தினாரு, வரங்களை கொடுத்தாரு, வல்லமையில கொடுத்தாரு, கிருபைகளை கொடுத்தாரு, அவங்க தலைகளை உயர்த்தி வச்சாரு. ஆனா அவங்கள்ட்ட அவர் எதிர்பார்த்தது ஒன்னே ஒண்ணுதான். என்ன தெரியுங்களா? என் ஜனங்கள் பாழாய் கிடக்கிறாங்களே, என் ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறாங்களே, என் ஜனங்கள் கண்ணீர் வடித்துட்டு இருக்கிறாங்களே, இவங்களை எழுப்பிவிட யாருங்க இருக்கிறா? இவங்களை எழுப்பிவிட யார் எழும்பி வருவா? அப்படிதான் அந்த தேடி தேடி ஒரு 12 சீசர்ல அவர் என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டு அந்த 12 பேத்தை கொண்டு நம்மளையெல்லாம் சீசர்களா மாற்றியிருக்காரு. கரங்களை தட்டி நன்றி செலுத்துமா? அவங்க உலகத்து முழுவதும் இயேசுடைய சாட்சியை சொல்லி, இயேசுடைய மகிமையை சொல்லி, இயேசுடைய கிருபைகளை சொல்லி, அவருடைய சுவிசேஷம் உலகம் முழுவதுமா பரவனது நிமித்தம் தான் இன்று நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இல்லைன்னா இந்த ஊர்ல தோமாவளையா நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம்? ஏற்றுக்கொண்டு உட்கார்ந்துருக்க மாட்டோம். அப்புறம் அவ்வளோ பெரிய காரியங்களுக்கு செஞ்சார்னா ஏசப்பாக்குடைய ஒரே ஒரு நோக்கம், ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? பாலா கிடக்குறாங்க. அவங்களை என்ன பண்ண வேண்டும்? எழுப்ப வேண்டும். அவங்களுடைய பிரச்சனைகளை மாற்றணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் எழும்பி நின்னா தான் அவங்கள என்னால் மாற்ற முடியும். நான் எழும்பி நின்னா தான் அவங்கள உயர்த்த முடியும். நான் எழும்புனா என் தலையை அவர் பயங்கரமாக உயர்த்த ஆரம்பிச்சிருவாரு. என் தலையை உயர்த்த உயர்த்த என் சத்துருக்கள் வந்து அதை கேட்பாங்க, நான் இயேசு தான் இதை செய்தான்னு சொல்லும்போது ஜனங்கள் எல்லாரும் இயேசுக்கு நேராக திரும்புவாங்க என்று சொல்லுகிறாரு. பக்கத்தில் சொல்லுங்க, நீ எலும்பு வரைக்கும் தேசம் பாழாயிருக்கும். நீ எலும்பு மகளை பக்கத்தை தட்டி சொல்லுங்க, நீ எலும்பு. நீ எலும்புனேனா உனக்கு விரோதமா ஒரு பிரச்சனையும் வராது. நீ எலும்புனேனா உனக்கு விரோதமா ஒரு போராட்டம் கூட வராது. ஒருவன் உனக்கு முன்பதாக கிரியை செய்ய முடியாது. ஏனென்றால் உனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக அவர் உங்க பக்கத்துல இருந்து உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கிற. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? எழுதப்பட்டிருக்குது, உன் அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. எதை உதறிவிட்டு எழும்பணுமா? சொல்லுங்க. அவமானத்தை உதறணும், வெக்கத்தை உதறணும், நமக்கு இருக்கிற பிரச்சனையை உதறணும், நம்மளை எல்லாம் கேவலமா நினைக்கிறத உதறணும், நம்மளை யாரெல்லாம் புறம் பேசுறாங்களோ அவங்கள என்ன பண்ணணும்? உதறிட்டு எனக்குள் இருக்கிற ஒரு பெரியவர், அவர் இந்த உலகத்தை ரட்சிக்க வல்லவரா இருக்கிறாரு. அவர் நினைச்சாருன்னா மரித்தவனை உயிரோடு எழுப்ப வல்லவரா இருக்கிறாரு. இந்த உலகம் என்னை புறக்கணிக்கலாம், இந்த உலகம் என்னை தூசின்னு சொல்லலாம், இந்த உலகம் என்னை பார்த்து நீ எழும்ப மாட்ட, உனக்கு அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு சொல்லலாம். ஆனா உள்ள இருக்கிறவர் சொல்லுவாரு, உன்னை உயர்த்தி உன்னை சிங்காசனத்தில் உட்கார வைக்கிற வைக்கு நான் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. உன்கிட்ட இருந்து நான் ஒன்னே எதிர்பார்க்கல, உன்கிட்ட இருந்து பணத்தையோ செல்வத்தையோ ஒன்றிருந்து அர்ப்பணிப்பை எதிர்பார்க்கல. நீ எழும்பி நான் தான் தேவன் என்று சொல்லுன்னு ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்த்து உங்களுக்காக எனக்காக ஒரு ஜீவனை விட்டுருக்கிற. கரங்களை நன்றி செலுத்துமா? இப்ப அவர் சொல்றாரு, நீ எழும்புறியா மகளே? எனக்காக எழும்ப முடியுமா உன்னால? இந்த உலகத்துல அழிவு நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது, கடைசி நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் அதுக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கோம். இன்னமும் நம்ம காலம் தாமதித்து கொண்டே உட்கார்ந்துருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம மாத்திரம் பரலோகம் போவோம்னு நினைச்சு கடைசி நேரத்தில் அதையும் இழந்து போய் என்ன பண்ணிடுவோம்? எப்படியாவது பிசாசு சுற்றி இருக்கவங்களை பிடிக்கும் போது ஏதாவது ஒரு வகையில் நம்ம என்ன பண்ணிடுவோம்? சீக்கிரத்துல பிடிச்சிடும். ஒரு செகண்ட் இயேசுவுக்கும் பேதுருக்கும் இவ்வளவுதான் கேப் இருந்துச்சு. கேப், அந்த கேப்புக்குள்ளே பிசாசன் அவன் பேதுருக்குள்ள நுழைந்துட்டான். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அப்பாலே போ சாத்தானே. அப்ப பேதுருக்குள்ள என்ன நடந்துருச்சு? இவ்வளவு தூரம் இயேசுவை நேர்கிற பார்த்த பேதுரு மேலேயே பிசாசம் நுழையும் போது நான் நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் நிற்கிறேன் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம். நாம் ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும், நான் ஜெபம் பண்ணா வல்லமா நடக்குன்னு சொல்லி நம்ம எழுமாமே வாயின் வார்த்தையை பேசி கொண்டு இருக்கிறோம். இது வாயின் வார்த்தையை அறிக்கை பண்ணுவதனால ஒன்றும் நடக்க போவதில்லை. உன் இருதயம் மாறி நீ எழும்புனா ஒரு செகண்ட்ல கர்த்தர் சொன்னாரனா நீர் என் பிள்ளை என்பதை நிரூபியும் என்று ஒரே ஒரு வார்த்தை எலியா சொன்னாரு. அக்கினி இறங்கி வந்து பச்சித்து போட்டது. பெரிய வார்த்தையெல்லாம் பிதாவாகிய தேவனுடைய சொல்ல தேவையில்லை. நீங்க ஆவியில எழும்பி நிற்கும் போது, நீ ஆவியில தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் போது ஒரே ஒரு வார்த்தை, நீர் என் மகன் என்பதை நிரூபியும் சொன்னா போது அங்க அக்கினி இறக்கி பச்சித்து போட வல்லவரா இருக்கிறாரு. அங்க அக்கினி நினைத்து அற்புதம் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இதைத்தான் விரும்புறாரு. ஜனங்களுக்காக யார் ஒருவர் எழும்புவா? இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தினாரு. பிதாவாகிய தேவன் ஆபிரகாமிடம் சொல்றாரு, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல என்ன பண்ணுவேன்?
பெருக பண்ணுவேன். இந்த பூமியில பெருக பண்ணதுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்னது? ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், ஜனங்கள் பிதாவாகிய தேவனுக்கு நேராக திரும்ப வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவர் பூமியை உருவாக்கி எல்லாவற்றையும் படைத்து சகல அதிகாரத்தையும் அவர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு. அதிகாரம் இல்லாத இந்த உலகத்துல ஒருவனுமே இல்லை பிரியமானவர்களே. எல்லா அதிகாரத்தையும் அவர் நம்ம கொடுத்திருக்காரு. சத்துருவை விரட்டுறதுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு, பிசாசை கடிந்து கொள்வதற்கான அதிகாரத்தை கொடுக்கிறாரு, பிசாசுக்கு நேரம் முகமுமா நின்று அவனை கடிந்து கொள்வதற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. ஆனா பயந்து ஒடுங்கி உன்னுடைய ஆவியை நீயே சோர பண்ணி நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே, பக்கத்துல சொல்லுங்க, உன் ஆவியை தட்டி எழுப்பும்படி ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறாரு. யார் எனக்காய் ஓடுவா, யார் எனக்காய் எழும்புவா என்று கேட்கிற ஒவ்வொருடைய மத்தியில சொல்றேன், கர்த்தராய் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறாரு, உங்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்ய போறாரு. உன்னுடைய ஆவி உயிர்ப்பிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, உன்னுடைய ஆவி துள்ள ஆரம்பிச்சிருச்சுன்னா, அவர் உனக்குள்ள இருந்து கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.